அனைவருக்கும் வணக்கம். உள்ள புகுந்திருக்குது ரஷ்யா. அதை கண்டு பயங்கரமா கலங்கி போயிருக்குது அமெரிக்காவும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும். எங்க ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க நண்பர்களே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம். ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் மூண்ட போரில் இதுவரைக்கும் நேரடியாக பிற நாடுகள் தலையிடாமையே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நண்பர்களே. அதற்கு காரணம் ஒன்று, இந்த பக்கம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்ம பகிர்ச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக நின்னோம்னா ஈரானே ஒரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடு. அது மட்டும் இல்லை, ஈரான் அப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் எல்லாத்தையும், அண்டை நாடுகள் மட்டும் இல்லை, யாரை வேணா தாக்குறதுக்கு, எப்படி வேணா பழி வாங்கிறதுக்கு ஈரான் சங்கடப்படாமல் களமிறங்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஈரானுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஈரான் போர் நடந்து கொண்டிருந்தாலுமே கூட ஈரானுக்கு மறைமுகமாக சில நாடுகள் உதவி செய்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காவே பல தடவை குற்றம் சாட்டி இருக்குது. அதில் மிக முக்கியமான நாடு ரஷ்யா. ரஷ்யா தவிர சீனாவும் ஈரானுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறாங்க. அது போக இந்தியா ஈரானிய மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ எக்யூப்மெண்ட்டுகளை நம்ம வழங்கி வரோம். அது மனிதாபிமான அடிப்படையில் நம்ம அனுப்புகிறோம் நம்மளுடைய நண்பர் ஈரான் அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் அதை பொருட்படுத்தலை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் சீனா மற்றும் ரஷ்யாவின் மீது பயங்கரமான கோபத்தில் இருக்குது அமெரிக்கா அப்படிங்கிறதா உண்மை. ஒரு பக்கம் சீனா ஈரானுக்கு நிறைய ஆயுதங்களுக்கு தேவையானவற்றை சப்ளை பண்ணது. நேரடியாக ஆயுதங்களாக கொடுக்காம ஆயுதங்களுக்கு தேவையானவை, ஆயுதங்களுடைய ஸ்பேர்ஸு, ஆயுதங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பேக் பண்ணி அனுப்பி அதை ஈரான்லேயே அவங்க அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் சீனா உதவி செய்து வந்தது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஈரானுக்கு இந்த சேட்டலைட் வசதிகள் கிடையாது. அதனால் ஈரானுக்கு சேட்டலைட் தகவல்களை பகிர்ந்து வருது சீனா. அமெரிக்க துருப்புகள் எங்கெங்கே இருக்குது, அமெரிக்கா கப்பல்களை எங்கெங்கே நிறுத்தி இருக்குது, அமெரிக்காவுடைய பேஸ் எல்லாம், இராணுவ தளங்கள் எங்கெங்க இருக்குது, அங்க என்ன நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது, இதையெல்லாம் சீனா தன்னுடைய சேட்டலைட் மூலமாக படம் எடுத்து அந்த தகவல்களை ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. அதற்கு கைமாறாக சீனா ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தது. ஈரானுடைய 90% கச்சா எண்ணெயை ஒரே நாடு தான் வாங்குது, அது சீனா தான். சீனா மட்டுமல்ல, ரஷ்யாவும் ஈரானுக்கு பெரிய அளவுல உதவிகள் செய்திருக்குது நண்பர்களே. அமெரிக்காவுடைய விமானந்தாங்கி கப்பலான USS ஃபோர்ட ஈரான் தாக்குனது நமக்கு தெரியும். அமெரிக்காக்காரங்க அப்படிலாம் இல்லை, அதில் தீ பிடிச்சிருச்சு, நாங்கள் யூரோப்புக்கு கொண்டுட்டு போயிட்டோம், அதை சரி பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோம், எல்லா கதையும் சொன்னாலும் கூட உண்மை என்னன்னா, ஈரானுடைய தாக்குதலில் தான் அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பல் சேதமடைஞ்சது. அதை பல நாட்கள் அவங்க நிறுத்தி வச்சு ரிப்பேர் பண்ண வேண்டியதாகவும் போச்சு. அதில் பெரிய சேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பத்தாதுன்னு அமெரிக்காவுடைய இந்த ஸ்டெல்த் பாம்பர்கள் இருக்குது இல்லையா, ரேடாரில் தெரியாத விமானங்கள், அந்த விமானங்களை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு ஈரானுக்கு தொழில்நுட்பத்தையும் கொடுத்து அதை சொல்லியும் கொடுத்தது ரஷ்யா அப்படிங்கிறாங்க. ரஷ்யா கிட்ட மட்டும்தான் அந்த தொழில்நுட்பம் இருந்ததாக சொல்லப்படுது நண்பர்களே. அமெரிக்கா என்ன வேணால் பீத்திக்கலாம், எங்களுடைய ஸ்டெல்த் பாம்பரை எந்த நாட்டு ரேடார்லையும் பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் அதையும் கண்டறிவதற்கான டெக்னாலஜியை ரஷ்யா உருவாக்கி வச்சிருந்திருக்குது. அது பயங்கர சீக்ரெட்டாக இருந்திருக்குது. ஈரானிடம் அந்த தொழில்நுட்பம் இல்லை. இந்த போர் தொடங்கிய முதல் சில நாட்களில் ஈரானுடைய மிக முக்கியமான இடங்கள்ல எல்லாம் பயங்கரமாக குண்டுமழை பொழிஞ்சு அந்த நாட்டுடைய தலைவர்கள், கிட்டத்தட்ட அவங்களுடைய டாப் தலைவர்களில் கிட்டத்தட்ட 88 பேரை அந்த 3 நாள்லேயே கொண்டாங்க இல்லையா. இதையெல்லாம் பண்ணினது அந்த ஸ்டெல்த் பாம்பரை வச்சுக்கிட்டோம், பிறகு பிற விமானங்களை வச்சுக்கிட்டோம். ஏன்னா முதல் நாள்லேயே இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, ஈரானுடைய
நிறைய ரேடாரை அடித்து நொறுக்கிருச்சு. அதனால் இஸ்ரேலுடைய விமானங்கள் நேரடியாக உள்ளே போயிட்டு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் திரும்பி வந்துருச்சு. அதே போல் அமெரிக்காவுடைய இந்த ஸ்டெல்த் பாம்பர்கள்லாம் போய் கண்டமேனிக்கு பாம்பு போட்டுட்டு வந்துருச்சுங்க. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஈரான் அமெரிக்காவுடைய விமானங்களை தாக்க ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். அப்போ போர் தொடங்கிய போது விமானங்களை தடுக்க முடியாத ஈரானு போர் தொடங்கி ஒரு மாதத்துக்கு பிறகு எப்படி தடுத்தது? அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது பத்தாதுன்னு அமெரிக்காவுடைய சில ஸ்டெல்த் விமானங்களையும் ஒரு வகை ஸ்டெல்த் விமானத்தையும் ஈரான் தாக்கி அழித்ததாக சொல்லப்படுது. ஒரே நாளில் 3 விமானங்களை தாக்கி அழிச்சது ஈரானு. திடீர்னு ஈரானுக்கு எப்படி இந்த கேப்பபிலிட்டி வந்தது அப்படின்னு உலகமே விவாதிக்க தொடங்குச்சு. அப்பொழுது தான் அந்த விஷயம் வெளியானது. அது என்னன்னா, ரஷ்யா இந்த ஸ்டெல்த் பாம்பர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை ஈரானுக்கு வழங்கி இருக்குது அப்படின்னு. அதை செய்த பிறகும் கூட ரஷ்யா இந்த போரில் நேரடியாக தலையிடவே இல்லை. மறைமுகமாக ஈரான் தன்னுடைய நண்பன் சொல்லி ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, மற்றபடி நேரடியாக தலையிடல. ஆனால் இப்பொழுது நிலைமையே தலைகீழாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அளவுக்கு மேலே ஈரானை மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாவற்றையும் போட்டு படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி? இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை அவர் இழுத்து மூடினார் இல்லையா, அது வழியாக கப்பல்களே வெளியில் வர முடியாத அளவுக்கு அவர் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா. இதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை நான் திறந்து விட்டுட்டேன், ஃப்ரீயாக எல்லா நாட்டு கப்பல்களும் போகலாம், அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்களை தவிர அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிடிவாதமாக, அது முரட்டு பிடிவாதமாக அவர் ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை தாண்டி எந்த கப்பலையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய 15 போர்க்கப்பல்களை அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸுடைய நுழைவாயில்ல கல்ஃப் ஆஃப் ஓமனில் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இதனால் இது ஒரு சில நாட்களில் அவர் விலக்கிக்குவார் அப்படின்னு நினச்சாங்க. ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்தது, ஸ்ட்ரெய்ட்ஸை திறந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனாலும் கூட ட்ரம்ப்பு அதற்கெல்லாம் ஒத்துக்கிறதா இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை வச்சே விளையாடுறாரு. திடீர்னு ஒரு நாள் என்னங்கிறாரு, நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன், ஈரான் கூட பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு இல்லை நாங்கள் தாக்க போகிறோம், ஆட்டம் பாம்பு போடுறோம்னு கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசினார். இப்படி மனுஷன் ஒரு சம்பந்தம் இல்லாமல் பேசுகிற விஷயங்கள் பலரையும் எரிச்சல் ஊட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளையும் இது எரிச்சல் ஊட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் ரஷ்யா இப்பொழுது இந்த போரில் நேரடியாகவே களமிறங்குது நண்பர்களே. நேற்றைய தினம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அராக்ஜி இருக்கார் இல்லையா, அவர் ரஷ்யா போயிருக்காரு. அங்கே ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சாரு. பிறகு ரஷ்ய அதிபர் புட்டினை 50 நிமிடங்கள் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இதை தொடர்ந்து ரஷ்யா இனி நேரடியாக களமிறங்கும் இந்த ஈரான் போரில் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்ஸ் வெளிவரவில்லை. ஆனால் கண்டிப்பாக ரஷ்யா நேரடியாக இந்த போரில் குதிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகத்தையே நாசமாக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு பக்கம் ஈரானும் ஒன்றும் தெய்வாதீனமான நாடெல்லாம் கிடையாது. ஈரானுடைய வெளிப்படையான கொள்கையே இஸ்ரேலுங்கிற நாடே இருக்கக்கூடாது, யூதர்களே இந்த பூமியில் வாழக்கூடாது அப்படிங்கிறதான். அப்படி ஒரு வெளிப்படையான கொள்கையை வச்சிருக்கிற ஒரு நாட்டை எப்படி ஒரு நல்ல நாடாக நம்ம கருத முடியும்? இதுக்கு அடுத்ததாக ஈரான் அந்த பகுதியில் இருக்கிற பல நாடுகளில் தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அவற்றுக்கு எல்லா விதமான ஆயுத சப்ளையும் பண்ணி அந்த தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு அவங்கள இஸ்ரேலின் எல்லா பக்கமும் இருந்தும் இஸ்ரேலை தாக்க வைக்கிறது. இன்னொன்று, அந்த நாடுகள்லையே இப்போ லெபனான், சிரியா, காசா ஸ்ட்ரிப்பு போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா தீவிரவாத குழுக்களை, இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத குழுக்களை ஈரான் ஏற்படுத்தி இருக்குது. அதெல்லாம் தான் இந்த ஹமாஸ், ஹூத்தி, ஹெஸ்புல்லா அதெல்லாம் அந்த நாட்டு தலைமையவே எதிர்க்கவும் தூண்டிவிடுது. இதெல்லாம் வச்சு ஈரான் ஒரு அழிவு சக்தி அப்படின்னு சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் கூட அதை விட பெரிய அழிவை இப்பொழுது ட்ரம்ப் உலகத்துக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால
இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா உள்ளே ஏதாவது ஒரு வகையில் களமிறங்கக்கூடும் அப்படின்னு பலரும் இப்பொழுது சொல்கிறாங்க நண்பர்களே. நாமளும் அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி மேலும் தகவல் கிடைக்கும்போது நாம் அதை அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.